விஷ்ணு பகவானின் ஸ்லோகங்களை சொல்லி காலை வழிபாட்டை முடித்த ராதாகிருஷ்ணன் புதியதாக கட்டத் தொடங்கி இருக்கும் ஆலயத்தின் கணக்குகளை பார்க்க தொடங்கினார். இதுதான் சமயம் என்று அவரை பிடித்தார் சனீஸ்வரன். அப்போது அங்கு வந்த இருவர் நன்கொடை என்று சொல்லி ஒரு மூட்டையை அவரிடம் தந்து வணங்கிவிட்டு அவசரமாக சென்றனர். அதை அப்புறம் பிரிக்கலாம் என்றெண்ணி மீண்டும் கணக்குகளை பார்க்க தொடங்கியவரை மீண்டும் அழைத்தது ஒரு குரல். நிமிர்ந்து பார்த்தவரை என்னவென்று கேள்வி எழுப்பக்கூட அனுமதிக்காமல் அடித்து துவைத்து அரசவைக்கு இழுத்து சென்று அரசன் முன் நிறுத்தினான் ஒரு காவலாளி. அங்கு இருந்த பணக்கார சீமாட்டி, இதோ இவர்தான் என் வீட்டிற்கு கடைசியாக கோவிலுக்கு நன்கொடை வேண்டும் என்று வந்தவர், இவர்தான் என்னுடைய நகைகளை எடுத்திருக்க வேண்டும் என்று குற்றம் சாட்டினார். ராதாகிருஷ்ணன் பதறினார். ஐயோ, என்ன இது? நான் எதற்கு உங்கள் நகைகளை எடுக்கிறேன்? பகவான் புண்ணியத்தில் 3 வேளை உணவுடன் இருக்க ஆலயம், உடுக்க காவி துணி உள்ளது. எனக்கு எதற்கு உங்கள் நகை? நான் குற்றமற்றவன். ஆனால் ராதாகிருஷ்ணன் இருந்த இடத்தில் இருந்து காவலாளி கொண்டு வந்திருந்த மூட்டை அந்த பெண்மணியின் குற்றச்சாட்டை நிரூபிப்பதாகவே இருந்தது. அதற்குள் அந்த பெண்மணியின் நகைகள் இருந்தன. சனீஸ்வரனின் விளையாட்டு தொடங்கிவிட்டது. நகைகளை திருடிய குற்றத்திற்காக ராதாகிருஷ்ணனுக்கு சவுக்கடிகளும் சாணி கரைசலும் பொதுமக்கள் முன்னிலையில் நிறைவேற்றப்பட்டது. ஊர் மக்கள் அவரை தூற்றினர். மனம் ஒடிந்த அந்த விஷ்ணு பக்தர்கள் ஆலயத்திற்குள்ள முன்பாக வந்து நின்றனர். பெருமாளே, என் நினைவு தெரிந்த நாள் முதல் உன்னை தவிர வேறொன்றும் என் சிந்தையில் நிறுத்தியதில்லை. இந்த பழியையும் நீ எனக்கு தந்த பரிசாகவே நினைக்கிறேன். ஆனாலும் பழியோடு வாழ்வதை விட உன் காலடியில் சேருகிறேன் என்றபடி குளத்தில் மூழ்கி இறக்க போனார். அப்போது ஒரு அசுரரி அவரை தடுத்து நிறுத்தியது. நான் சனீஸ்வரன். உங்களின் இந்த துயரத்திற்கு நானே காரணம். பெருமாள் மீதான உங்களின் பக்தியால் பெருமாளின் வேண்டுகோளை ஏற்று வெறும் 7.5 நாழிகை மட்டுமே இத்துன்பங்களை நீங்கள் அனுபவிக்க நேர்ந்தது. இனி உங்கள் மேல் உள்ள பழிச்சொல் நீங்கும். அந்த நேரத்தில் அங்கு வந்து சேர்ந்தனர். அரசரும் பணக்கார பெண்மணியும் சற்று முன்புதான் நகையை திருடிய உண்மையான திருடர்கள் பிடிப்பட்டதாகவும் அவர்கள்தான் நகையை வைத்திருந்ததால் மாட்டிக்கொள்வோம் என ராதாகிருஷ்ணனிடம் வந்து கொடுத்ததாகவும் நன்கொடையாக கொடுத்ததை ஒப்புக்கொண்டதையும் தெரிவித்தனர்.